بسم الله الرحمن الرحيم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏன் அன்பு கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்குனா தான் ஏன் மௌலித் ஷரீஃப் ஓதுறோம், ஏன் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதணும், ஏன் அவர்கள் மீது அன்பு வைக்கணுங்கிறத நம்ம புரிய முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அதாவது நபியே நீங்கள் சொல்லுங்கள், அடியார்கள் என்னை விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நபியை பின்பற்றுறது ஒண்ணு இருக்கு, நபியின் மீது அளவுக்கு மீறி அன்பு கொள்வது ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுல எது மிக முக்கியமான அவசியமா இருக்குங்கிறத நம்ம விளங்கணும். இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அது மார்க்கம்னு நினைச்சு செய்யறாங்க. அதை எந்த அளவுக்கு நேசிக்கணும், ஏன் நேசிக்கணும், எதனால நேசிக்கணுங்கிறத விளங்காம செய்யறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சுன்னத்தான விஷயங்கள் நாம விரும்பியோ விரும்பாமலோ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒன்றும் நம்முடைய தாய் தாப்பன் குடும்பத்தின் மூலமாக அது நடத்தி வைக்கப்படுது. இப்படிலாம் சுன்னத்துகள் நிறைவேறுது. ஆனா நாம உள்ளத்தால நினைச்சு எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். உதாரணத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால ஒரு மனிதர் தாபியினுடைய காலத்துல அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக மதீனாவுக்கு போறார். மதீனாவுக்கு போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மதீனாவுடைய பொறுப்புதாரியுடைய கனவுல போய், இந்த மாதிரி இன்ன பேர் உள்ள ஒரு ஆள் இந்த ஊர்ல இருந்து வர்றாரு, அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, மதீனாக்குள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. அப்ப அந்த ஆளது தேடப்படுது. அந்த மதீனாவுடைய எல்லைக்குள்ள வரும்போதே அவரை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பப்படுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் வர்றாரு. அவர் வர்றதை தெரிஞ்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயும் அந்த மதீனாவுடைய பொறுப்புதார்கிட்ட போய் கனவுல சொல்றாங்க, திருப்பி அந்த ஆள் வர்றாரு, மதீனாவுக்குள்ள விடாதீங்க. இப்படியே பல தடவை இப்படி நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அவர் தடுக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்கிறாரு, ஏன் என்னை மதீனாவுக்குள்ள விட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதனாலதான் நாங்க உங்களை தடுக்கிறோம். அப்ப இவருக்கு என்னன்னு தெரியல, அவருக்கு என்னன்னு தெரியல. அப்ப இப்படி இது ஒரு கேள்வியா இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இவர் முறையிடுறார், யார சொல்லலாம், நீங்க அவரை விட வேணாம்னு சொல்றீங்க, மதீனாக்குள்ள விட வேணாம், என்னை ஜியாரத் பண்ண அனுப்ப வேணாம் சொல்றீங்க. ஆனா அவர் ஏன்னு தெரியாம ரொம்ப பரிதவிக்கிறாரு, அதனால எனக்கு விளக்கம் சொன்னா நான் சொல்லிடுவேன் அப்படின்னு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதரை ஏன் நான் மதீனாக்குள்ள விட வேணாம்னு சொல்றேன் அப்படின்னா, அவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புங்கிறது எந்த அளவில்லாதது. இப்ப நாமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை உச்சரிக்கும் போது அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன செய்வார்னா, நடைமுறையில ரசூலுல்லாஹ் மேல உள்ள கண்ணியம், அன்பு, இதுல அவர் என்ன செய்வார் அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு சொல்லப்பட்டாலே எந்திரிச்சு நின்றுவாராம். எந்திரிச்சு நின்று அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுவார். அப்ப இந்த எந்திரிச்சு நின்று ஸலவாத் சொல்லணுங்கிறது மார்க்கத்தில் இல்லை, சரியா? ஆனா அவர் ஏன் எந்திரிச்சு நின்று சொன்னார் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள கண்ணியம், மரியாதை, அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர் நேசிக்கிறார். இதனாலதான் நான் அவரை வர வேண்டாம்னு சொன்னேன், உள்ள விடாதீங்கன்னு சொன்னேன். ஏன் அவர் வந்தா என்ன அப்படிங்கிறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. என்னுடைய பேரை கேட்டால் அந்த மனிதர் எப்படி எந்திரிச்சு என்னை எந்திரிச்சு நின்று என்னை கண்ணியப்படுத்தி பதில் ஸலவாத் சொன்னாரோ, அப்படிப்பட்ட மனிதர் என்னை சந்திக்க வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
என்னுடைய கபூர்லேருந்து எந்திரிச்சு போய் நான் அவரை வரவேற்கணும். அவர் எனக்கு செஞ்ச அன்பு, என் மேல வச்சிருக்க அன்பு, எனக்கு செஞ்ச மரியாதைக்கு நான் பகரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, என் கபூர்லேருந்து எந்திரிச்சு போய் நான் அவரை வரவேற்கணும். இதுதான் அவருக்கு நான் செய்ய வேண்டிய மரியாதை. ஆனால் உலகத்தில் மரணத்துக்கு பின்னால் அது சாத்தியம் இல்லைங்கிறனால நான் அதை செய்ய முடியாது. அப்போ நான் அவரை அவமதிச்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் என்னுடைய ஜியாரத்துக்கு எனக்கு நெருக்கமாக வந்து நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் நான் அவரை அவமதிப்பதை விட அவர் என்னைய நெருங்கி வராமல் இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமைமிக்கவர்களே, அப்போ பாருங்க, நம்ம எதா இருந்தாலும் மார்க்கத்தில் இருக்கா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, இதுக்கு அந்த இது இருக்கா, இப்படிலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மௌலிது ஒருத்துக்கு நிறைய பேர் ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்ப ஆதாரம் இருக்கு இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா நாம எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்கிறோங்கிறத அல்லாஹ்வும் பார்க்கறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அப்ப அன்புக்கு ஒரு ரூட்டு கிடையாது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு வந்துருச்சுன்னா அந்த அன்பை எப்படியும் நம்ம என்ன செய்வோம், வெளியாக்குவோம். அதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் பைத்தியக்காரத்தனமாக ஓதக்கூடிய ஸலவாத், இந்த மௌலிது ஷரீஃப்கள், அவர்களை ஞாபகம் கொள்ளக்கூடிய மீலாது விழாக்கள், இதெல்லாம் ஏன் கொண்டாடுறோம்னு அவங்க மேல அன்பு வச்சிருக்கவங்களுக்கு தான் அது விளங்கும். அன்பு இல்லாம அவரும் நமக்கு நம்மளை போன்ற ஒரு மனிதர் தான், அவரும் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய வேலையாளு தான், நமக்கு மார்க்கத்தை சொல்ல வந்த ஒரு சாதாரண ஆளு தான் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மாதிரி அன்பு கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல எப்படி இடம் பிடிக்கணுங்கிறது விளங்காது. நம்ம உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், எல்லாரையும் அவங்க வீட்டுக்காரவங்க கட்டி அணைச்சி வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை. யார் மேல ரொம்ப அன்பான சொந்தக்காரவங்க வர்றாங்க, ரொம்ப நெருங்கினவங்க வர்றாங்க, அவங்கள தான் நம்ம என்ன செய்யறோம், கட்டி அணைச்சி கை கொடுத்து வாங்கன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நாளை மாஷர் தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தான் இருக்கும். அவங்களுடைய ஷஃபாத் இல்லாம என்ன செய்யாது, அங்க எதுவுமே நடக்காது. அப்ப நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து நம்ம மீது அன்பு கொண்டு அரவணைத்து நம்மளை அழைத்து ஷஃபாத் செய்யணும்னா ஒரு அறிமுகம் இருக்கணும். நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன அறிமுகம் இருக்கு? அப்ப அந்த அறிமுகத்தை நம்ம எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத ஓத அவர்கள் முன் நம்மளுடைய முகம் காட்டப்படும். யார சொல்லலாம், இந்த மனிதன் உங்க மேல பைத்தியகாரத்தனமா ஸலவாத் ஓதுறான், பைத்தியகாரத்தனமா உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முகம் அவங்க பார்க்க 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 நம்ம முகம் என்ன செஞ்சிடும், அவங்க உள்ளத்துல பதிஞ்சிடும். நாளைக்கு மனுஷர்கள் நம்மளை பார்க்கும்போது நாம யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க மாட்டாங்க. இப்ப இந்த மனிதரை அவர் வந்தான எந்திரிச்சு போய் அவரை வரவேற்கணும்னு சொன்னாங்கல்ல, இந்த மனிதர் நாளைக்கு மனுஷர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, இங்க செய்ய முடியாத அந்த விஷயத்தை அங்க செய்வாங்கல்ல. அப்ப இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நாளை மறுமையில் நம்மளுக்கு சொர்க்கம் நிச்சயம். அல்லாஹ் தான் கேள்வி கணக்கு கேட்கிறவன். ஆனா சொர்க்கத்துக்கு அனுமதிக்கிறது யாரு தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களுடைய அன்பை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்துல தர்மம் செய்யறோமா, சதக்கா செய்யறோமா, இல்ல ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுக்கறோமா, ரிசிப்ட் போடுறாங்க, சூறா கொடுக்கறாங்க, சொல்லுங்க என்ன பேர் போடணும் காசு அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுங்கன்னு சொல்லுங்க. செய்யக்கூடிய நன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல நீங்க பதிஞ்சு அவங்களுக்காக வேண்டி கொடுத்தீங்கன்னா தர்மம் செஞ்ச நன்மை எல்லாம் நம்மளுக்கு தந்துருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம கொடுத்ததால நம்மளுடைய முகம் அங்க காட்டப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல இனிமே தர்மம் செய்ய முடியாது, சஹாபாக்கள் செய்ய முடியாது. மரணத்துக்கு பின்னாலும் அவங்களுக்கு தர்மம் செஞ்ச நன்மையை அல்லாஹ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நாம காரணமா இருப்போம். அப்படி காமிக்கும் போது நம்மளுடைய முகம் என்ன செஞ்சிடும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல பதிஞ்சிடும். இதுவெல்லாம் நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் ஒரு அறிமுகம் இருக்கிறதுங்கிறத நாளைக்கு மஹ்ஷர்ல காட்டும். மஹ்ஷருக்கு தேவையான உதவிகள் அவர்கள் மூலமா நமக்கு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை கபூல் செய்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.